ஹாய் மக்கள் சேனல்லேருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த 5 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னா, ஸோ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம வந்து கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5 டேஸ் சேலஞ்சில் நம்ம ஒரு நாளும் வந்து இயரிங்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன இயரிங்ஸ் மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக் செட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேஸர். இதில் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். இயரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற ஹூக் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் பின்ஸ், ஜம்ப் ரிங், 4mm கிறிஸ்டல் பீட்ஸு பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் சில்வர் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜம்ப் ரிங் எடுத்துக்கிறேன். இந்த ஜம்ப் ரிங்கில் வந்துட்டு இந்த ஹூக்கையும் அது கூடவே நம்ம எடுத்திருக்க இந்த ஹோல் ஸ்பேஸர், ஸோ இதையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்பேஸர், அது கூடவே இந்த ஹூக், இது ரெண்டுத்தையுமே வந்து நான் போட்டுட்டு ஜம்பிங்கை வந்து லாக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பின் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 3 ஹோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் 3 ஹெட் பின் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு இயரிங்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் பின் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு இதே மாதிரி ஃபஸ்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சில்வர் கலரில் இருக்கிற சுகர் பீட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். தென் பீட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து சென்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம், ஏன்னா லென்த்தாக இருக்கும். நம்ம இதோடவே இதை வந்து பெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் அதனால தான் கட் பண்ணிட்டேன். ஸோ நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் வந்து பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இதை கொடுக்க போகிறோம். ஸோ சென்டரில் இதை கொடுத்துட்டு இப்போ இந்த லாக் இருக்கிறத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த லாக் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம 3 கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து வேரியேஷன் தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ சேம் அதே மாதிரியே பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுக்காக வந்து ஹேங்கிங் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். ஹேங்கிங் வந்து க்ளோஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேங்கிங் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிசைன்ஸ் மாதிரி நமக்கு வந்து அதில் ஷோ ஆகும். அந்த நம்ம வந்து பெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் போயிடும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த நம்ம பெண்ட் பண்ணியிருக்கிறது தெரியாத மாதிரி வந்து மாட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் வந்துட்டு அதை கேர்ஃபுல்லாக வந்து மாட்டிக்கோங்க. பெண்டு வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இன்னும் ஒன்று வந்து வைக்கணும். நான் வந்து உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே ப்ரொசீஜரில் நம்ம இன்னொன்று வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 இயரிங்ஸுமே வந்து சூப்பராக மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீரிஸாக வச்சு ஸோ ஜுவல்லரி மேக்கிங் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசைனில் டவுட் இருக்குது, எனக்கு இதை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையோ அப்படி இல்லைனா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு டேரெக்டாக அந்த பிக்சரை நீங்கள் அனுப்பி இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ உங்களோட டவுட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி வீடியோலேயே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்றேன். Thank you so much.